ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லாயிருக்கும் நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நாங்கள் போகிற எங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்குமே நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டே விலாக் மாதிரி தான். காலையிலேருந்து இப்போ சாயங்காலம் வரைக்கும் நான் வந்து என்னென்ன பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து வடை குழம்பு நம்மளே பருப்பு வாங்கி அதை வந்து அரைச்சி அதுக்கப்புறமே வீட்லேயே சுட்டு நம்ம பருப்பு குழம்பு செய்வோம். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடை குழம்பு. இங்கே வந்து எனக்கு வந்து மிக்ஸி இல்லை, சரிங்களா? அதனால் நான் வந்து அம்மியில் அரைக்க முடியாது அப்படிங்கிறக்காட்டி கடையிலேயும் வடை வாங்கிட்டு வந்து அதை நான் சமைச்சிருக்கேன். அதையுமே இது கூட நான் சேர்த்து போடுவேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது வீடியோ அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோலையுமேவும் ஏதாச்சும் கொஞ்சம் சின்ன சின்ன தவறு பண்ணியிருந்தேன்னா அதை எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டு போடுற வீடியோவில் நாங்கள் வந்து கரெக்டாக போடுறோம். ப்ளீஸ் எங்களுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உள்ள சேமியா பாக்கெட்டை பார்த்தீங்களா? இந்த மாதிரி தாங்க இருக்கும் இங்கே உள்ள சேமியா பாக்கெட்டு. ஒரு பாக்கெட் வந்து 10 ரூபா. பாப்பா ஸ்கூலுக்கு காலையில் இன்றைக்கி சாப்பிட்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இதை வாங்கியிருந்தேன். இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டி நம்ம ஊர்லலாம் சேமியா வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். இங்கே வந்து இந்த சைஸில் தான் இருக்கும். நம்ம வந்து உப்புமாவாக செஞ்சு சாப்பிடுவோம். இந்த ஊர்லலாம் யாருமேவும் கடுகு வெங்காயம் இந்த மாதிரி தாளித்து யாருமே செய்ய மாட்டாங்க. இது கூட ஒன்று பால் பவுட்ரு, அப்படி இல்லைன்னா பால், கொஞ்சோண்டு சர்க்கரை, கிறிஸ்மஸ் முந்திரி பருப்பு இந்த மாதிரி போட்டு தான் செய்வாங்க. நான் வந்து உப்புமா வந்து எப்போ செஞ்சாலும் சரி அந்த மாதிரி செய்ய மாட்டேன். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதா இருந்தால் வேணால் அந்த மாதிரி செய்வேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து நம்ம ஊர் மாதிரி கடலை உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு எல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் நான் செய்வேன். ஒரு வழியாக உப்புமா செஞ்சுட்டேன். நம்ம ஊர் ஸ்டைலில் தான். கொஞ்சோண்டு சீனி, எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு டீ எடுத்துருக்குறேன். ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சி. மேடம் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. கொண்டே விட்டுட்டு வந்துடலாம். இங்கே வந்து இது வந்து தோய் போரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம உளுந்த வடை இருக்குங்கள்ல, அதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு தயிரில் தண்ணி ஊற்றி அது கூட இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அது பிறகு அதில் வந்து பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக சாறு மாதிரி ஊற்றி வச்சு கொடுப்பாங்க. மிக்சர்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். பாப்பா வந்து ஸ்கூல் கிளம்பிகிட்டு இருந்தால அந்த டைம் பார்த்து வண்டி வந்துச்சு, வேணுமான்னு சொல்லி கேட்டால் ஒன்று வாங்கி கொடுத்தேன். 10 ரூபா. உருண்டையாக இருக்கிறது வந்து அந்த பாருங்க, இந்த காட்டுறா பார்த்தீங்களா, இது வந்து வடை. உளுந்த வடையே இப்படி உருட்டி அதை பொரித்து எடுத்து போட்டிருப்பாங்க. ஒரு பிளேட்டு 10 ரூபா. ஒரு இதுக்குள்ளே 4 வடை போட்டு எடுத்து கொடுப்பாங்க. இதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் பாருங்கள். ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில், பாப்பா ஸ்கூல் பக்கத்தில் இடங்கள்லாம் பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். சரி, அதான் உங்ககிட்ட அது கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இது வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற தண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வயக்காட்டுக்கு வர்ற தண்ணி. அதே மாதிரி இது வந்து நம்ம பாப்பா ஸ்கூலுக்கு போகிற வழியில் கொஞ்சம் காடுகள் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலான்ட்டு காட்டினேன். பாத்திரம் விளக்கி தண்ணி வடியை வச்சுருக்கிறேன். சரியாவில் வெயில் வேறாங்க பாருங்கள். ஒலை வச்சுருக்கேன். ஒலை கொதிச்சிருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நேரம் வேறு ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் சமையல் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் வெயில் வேறையா, அதனால் இங்கே பாருங்கள் ஒலை கொதிச்சிருச்சு. கொஞ்சம் விறகுமே காய வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள் பாத்திரத்தை கழுவி தண்ணி வடி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இன்னொன்று ஒன்று காட்டணும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா பசலிக்கீரை வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள் மாடு சாப்பிட்றதுக்கு புல் மாமனார் கொண்டு வந்து அறுத்து வச்சுருக்குறாங்க. அன்னைக்கு அக்கா வீட்டுக்கு ராக்கி கட்ட போயிருந்தேன் இல்லைங்களா, அன்னைக்கு மல்லிப்பூ செடி இருக்குங்க பாருங்கள், ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு வந்து நட்டி வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள் மல்லிப்பூ செடி கொண்டு வந்து நட்டி வச்சுருந்தேன் நான். இதுக்கு ஏதாச்சும் உரம் எதுவும் போட்டால் சீக்கிரமாக பூ பூக்குமாங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். வீட்டுக்கு பின்னாடி இதுக்கு மசாலா வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு சோம்பு எடுத்துருக்குறேன். என் கையில் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஜீரகம், பட்டை, ஏலக்காய், கொஞ்சம் பூ இதெல்லாம் எடுத்துருக்குறேன். இதுக்கப்புறமேட்டி இன்னும் தோல் சீவி நம்ம பூண்டையும் இஞ்சியவும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமேவும் தோல் சீவி இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சாச்சு. அங்கே பாருங்கள் சரியாவில் வெயில் வேறு அடிக்குது.
நம்ம வீட்டில் வேறு மிக்ஸி கிடையாது. வாங்க நம்ம அம்மியில் போய் அரைச்சிட்டு வரலாம். இங்கே உள்ள அம்மியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர்லலாம் நல்லா கருப்பாக அந்த மாதிரி இருக்கும். இங்கே உள்ள குழவியவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், சரியாவில் வெயில் வேறு அடிக்கி. மாமா தಮ್ಮ கோசார பானிட்டிக்கு அனுத்தினியா? இப்படி தான் வச்சு அரைக்கணும். மசாலாவை கொட்டிட்டு அரைச்சிட்டு அப்புறமா காட்டுறேன். அரைச்சாச்சு, அரைச்சிட்டு அம்மையும் கழுவி விட்டாச்சு. வடை சட்டியை வச்சு எண்ணெயை காய வச்சுருக்குறோம். இது கூட கொஞ்சம் பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். பல்லாரி வெங்காயம் வேகட்டும். இது கூடயேவும் கொஞ்சம் தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வெந்துட்டுருக்கோம். நம்ம அரைச்சிட்டு வந்தோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவை அது கூட நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயேவும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் வத்தப்பொடியும் நான் சேர்த்துருக்குறேன். நல்லா சோம்பு இதெல்லாம் இஞ்சி பூண்டுலாம் போட்டனால நல்லா கறி குழம்பு மாதிரி இருக்குங்க. மசாலா அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொதிவிட்டு வரட்டும். உருளைக்கிழங்குல தோலை சீவிருக்கேன். இது கூடயே போட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். அது நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இவ்வளோ தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நான் மூடி வச்சுருவேன். அது வெந்ததுக்கு அப்புறமேட்டு நான் வந்து எவ்வளோ தண்ணி சேர்க்குறேங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள் வடை, இதை இப்போ உள்ளே விட்டுக்கலாம். எதுக்காண்டி இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த பருப்பை முக்கால்வாசி தண்ணியை கொஞ்சம் உறிஞ்சிரும். இப்போ மூடி வச்சிடலாம். லாஸ்ட்டாக குழம்பு இறக்குனதுக்கு அப்புறமேட்டி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு. காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இதான் சாப்பாடு, வேறு ஒன்றுமே செய்யலை. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.